மட்டுமல்லாமல் கனடாவிலும் காலை உணவு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலினின் தொலைநோக்கு பார்வைக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய வெற்றியாகும். இதன் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இதன் கூடுதல் தகவல்கள் என்ன? தமிழகத்தில் இருக்கக்கூடிய 31,000 அரசு பள்ளிகள்ல 17 லட்சம் குழந்தைகள் பயன்படும் வகையில இந்த காலை உணவு திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மாணவர்களுடைய மாணவர்களுடைய சேர்க்கை விகிதம் என்பது அதிகரித்திருக்கிறதாக ஏற்கனவே தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த திட்டம் என்பது தமிழகத்தை தாண்டி தெலுங்கானா மாநிலத்திலும் இந்த காலை உணவு திட்டம் என்பது நடைமுறைப்படுத்துவதற்குண்டான பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டு அதற்கான பணிகளும் காலை உணவு திட்டம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது தெலுங்கானா மாநிலத்தில். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த திட்டம் என்பது தற்போது கனடா நாட்டில் இருக்கக்கூடிய அங்கிருக்கக்கூடிய பள்ளிகளிலும் இந்த காலை உணவு திட்டம் என்பது தொடங்கப்படுவதுள்ளதாக அந்நாட்டினுடைய பிரதமர் அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கனடா நாட்டில் பள்ளி குழந்தைகளுக்கு தேசிய உணவு திட்டத்தினை அறிமுகம் செய்ய போகிறோம் என்பதை இந்த எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். இதை குறிப்பிட்டுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இந்த செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டம் என்பது தமிழகத்தை தாண்டியும் இந்தியாவில் உள்ள மாநிலம் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் நடைமுறைப்படுத்துவது என்பது தமிழக முதலமைச்சருக்கு கிடைத்த வெற்றி, தொலைநோக்கு பார்வைக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி என்று தமிழக அரசு இதன் மூலமாக தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.